கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு உலகத்தில் எங்கேயாவது கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்து கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? அதை மீறி அந்த பகுதி பூரா போய் பட்டாசாலையில் வேலை செய்கிறதுக்கான முக்கியமான காரணம் சாப்பிடணும் இல்லையா? அதனால தான் அந்த ஏழைகள் போய் அந்த பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க. அங்கேயே ஏற்படக்கூடிய விபத்தில் செத்து போகிறாங்க, கொடூரமாக இறக்குறாங்க. 3 லட்ச ரூபா தரீங்க. இலை வீட்டுக்கு போயிட்டு கள்ளச்சாராயத்தை குடித்தவன் அவனோட மகிழ்ச்சிக்கு தானேப்பா குடித்தான், வயிற்று பொழப்புக்காக குடித்தான். ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, பொள்ளாச்சி பொள்ளாச்சின்னு பேசித்தானே. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி. சார், அந்த விஷயத்தோட அப்டேட் கேட்கணும். ஏன்னா பொள்ளாச்சி அந்த வழக்கில் தீர்ப்பு வந்து இன்றோட 3ஆவது நாள் ஆகுது. இன்னுமே வந்து தமிழக அரசியல் களம் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக திமுக 2 பேரும் வந்து அறிக்கை போர். சமூக வலைதளங்களிலும் யார் வந்து இந்த தீர்ப்புக்கு காரணம், யார் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மற்றும் அதிமுக கிட்ட ஒரு பெரிய வார்த்தை போர் நம்ம பார்க்கணும். ஆனால் உண்மையாலுமே இந்த வழக்கில் வந்து யார் கிளைம் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருமே கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன்ப்பா. என்ன ரீசன்னா, ஒரு கொடூரமான பாலியல் சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விஷயத்தை பெரிதாக்குகிறது. விஷயம் பெரிதாகிறது, கைமீறி போகிறது. அரசியல் கட்சியினர், குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த சிலர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் நக்கீரன் வந்து இதையே வச்சு இத்தனை ஆண்டு நஷ்டத்தை எல்லாம் சரி பண்ணிட்டு டெய்லி 2 வீடியோ கையை பசஞ்சிக்கிட்டு கோபால் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது கைமீறி போகிறது என்பதை புரிந்து கொண்டு பேசாமல் சிபிஐக்கு இதை ஒப்படைச்சிடலான்று அதிமுக அரசு முடிவெடுத்தது. இன்றைக்கி சிபிஐ ஆல் செட் அண்ட் டன் 1000 குறைகள் இருந்தாலும் சிபிஐ ஒரு ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சி அப்படின்றத இந்த தீர்ப்பு மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. சிபிஐயோட கன்விக்ஷன் ரேட்டு அதிகம். அவங்க வந்து ஒரு 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 அவங்க சிபிஐயோட மேனுவல்லையும் சரி, அவங்களோட சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸும் சரி, மெத்தடிக்கலாக சயின்டிஃபிக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல சிபிஐ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏஜென்சிஸ். என்ஐஏ புதிய ஏஜென்சி இப்போது தான் உருவாகி கொண்டு வருகிறது. சிபிஐ பழைய ஏஜென்சியாக இருந்தாலும் இந்த மெத்தடு, இன்வெஸ்டிகேஷன் மெத்தடு ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணாங்க. பல்வேறு செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ தேவ் காட் அ பிரில்லியன்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டு தான் பார்க்கணும். அந்த வழக்கில் கிடைத்த அந்த தண்டனை பற்றி சில விஷயங்களை சொல்லிவிடுகிறேன். ஒவ்வொருவருக்கும் 4 ஆயுள் தண்டனை, 5 ஆயுள் தண்டனைலாம் கொடுத்துருக்கிறார்கள். அப்போ என்ன, ஒரு வாட்டி செத்த பிறகு மீண்டும் அடுத்த ஆயுள் தண்டனை தொடங்குமா என்றால், இந்த ஆயுள் தண்டனைகளை ஏக காலத்தில் ஒன்றாக சேர்த்து அனுபவிக்க வேண்டும். அண்ட் ஆயுள் தண்டனைனா 12 வருஷத்தில் வெளியில் வந்துடலாம், 14 வருஷத்தில் வெளியில் வந்துடலாம்லாம் சொல்கிறாங்க. இன்னும் அந்த சட்டம் இருக்கிறது. 14 ஆண்டுகளில் ஒருவரை விடுதலை செய்யலாமா என்று பரிசீலிக்க அரசுக்கும் நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளில் அது பொருந்தாது. சாதியாணவ படுகொலை தொடர்பான வழக்குகளுக்கு அது பொருந்தாது. ஒருவர் ஒரு சாதி ஆணவ படுகொலை செய்திருக்கிறார் என்று எஸ்சிஎஸ்சி ஆக்டில், அதாவது மர்டர் பிசிஆர் ஆக்ட், மர்டர் அண்டு பிசிஆர் ஆக்ட், இது 2லையும் சேர்த்து அவர் தண்டிக்கப்பட்டிருந்தார்னா அவருக்கு விடுதலை என்பதே கிடையாது. இந்த அண்ணா பிறந்த நாளுக்கெல்லாம் விடுதலை செய்கிறாங்களா, அந்த விடுதலை திட்டம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பொருந்தாது. இவங்க உண்மையிலேயே சாகும் வரை சிறைதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை திமுக இதை வைத்து தங்கள் அரசின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் பின்தள்ளிவிட்டு இந்த ஒரு விஷயத்தை வைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பழி சுமத்த வேண்டும் என்று கடும் முயற்சி எடுக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. சிஎம் முதல்வர் அலுவலகத்திலிருந்து நேற்று ஒரு அறிவிப்பு வெளியே வந்தது. இந்த பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட இந்த பெண்களுக்கு அரசு சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது வந்து ஒரு அவங்களால வந்து 2 நாளாக அவங்களுக்கு டிபேட் நடந்துருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து எந்த வகையில் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, நீங்கள் எந்த வகையிலுமே கிளைம் பண்ண முடியாது. சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது அவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு. அதே போல் அந்த கட்சிக்காரர் குற்றவாளியில் ஒருத்தர் கட்சிக்காரர் இருக்கார், அருளானந்த் நினைக்கிறேன், அவரையும் வந்து அந்த கட்சியை விட்டு நீக்கிட்டார். அப்படி இருக்கும்போது திமுகவோட ரோல் இதில் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. இவங்க வக்கீல் யாராவது வந்து வாதாடிக்கிறாங்களா, இவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்தில் வந்து ஏதாவது நிதியுதவி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இல்லை. சரி, இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த நான் 25 லட்சத்துக்கு கொடுத்து நாம் பேர் வாங்கிக்கலாம், இது ஒரு அரசியல் ஆதாயமாக திமுக பண்ணுன்னு நினைக்கிறேன்.
இதை இன்னொரு வகையில் பார்க்கலாம் சார். இப்போ ஞானசேகரன் விவகாரம் வரும்போதெல்லாம் அதுக்கப்புறமா தொடர்ந்து திமுக வந்து பெண்களோட பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பழியை தீர்த்து கொள்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தை இவங்க பண்ணுறாங்க. ஸோ 25 லட்ச ரூபா கொடுக்கறது மூலமாக இது பேசு பொருளாகும், கொஞ்ச நாள் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் முதல்வரின் தயாள குணத்தை இல்லை, பெண்களோட பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. இதை அப்படித்தானே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. சின்ன கோடு பக்கத்துல பெரிய கோடு போடுற மாதிரி சரியான்னு கேக்குறேன். ஏற்கனவே வந்து கோர்ட்டே வந்து 85 லட்ச ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 85 லட்ச ரூபாய் 8 பெண்கள் நினைக்கிறேன். எனக்கு நம்பர்ஸ் தெரியல. 8 தான் சொன்னாங்க. 8 ஒரே அமௌண்ட் வராது, விதவிதமா அமௌண்ட் அது மாறுது. நமக்கு வேண்டாமா, நம்ம 85 லட்சம் ஒரு தலா 8 லட்சம் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாமே. தலா 8 லட்சம் கொடுத்துருக்கிறது. இவர் வந்து 10 பெண்களுக்கு தலா 25 லட்சம் என்றால் 2.5 கோடி ஆச்சு கொடுக்குறார். நான் கேட்குறேன், உள்ளபடியே உங்களுக்கு இந்த பெண்களின் மீது அக்கறை இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் திமுக அறக்கட்டளை, முரசொலி அறக்கட்டளையில் இருக்கும் நிதியை நீங்கள் எடுத்து தாருங்கள், உங்களை யாரும் கேட்க போவதில்லை. நானும் பாராட்டுவேன். பரவாயில்லையா, ஒரு கட்சி தலைவராக உண்மையான அக்கறையோடு இதை செய்திருக்கிறான்னு. மக்கள் வரி பணத்தை எடுத்து தூக்கி எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? சரி, அதையும் வந்து இப்போ பண்ணிடக்கூடாது சார். அப்பவே பண்ணிருக்கணும். அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல, எதிர்கட்சியா இருக்கும்போது பண்ணிருக்கணும். சூப்பர். அப்படி இல்லைன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க அப்போ கட்சி நிதியிலேருந்து கொடுத்துருக்கணும். சரி, இல்லை ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, பொள்ளாச்சின்னு பேசித்தானே நேற்று நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இந்த பொள்ளாச்சி சம்பவம் திமுகவுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ ஆட்சிக்கு வந்ததும் நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசின் சார்பில் நாங்கள் இந்த நிதி உதவியை அளிக்கிறோன்னு செய்திருக்கலாம்ல. இதை தாண்டி நான் இதை ஒரு மோசமான தவறான முன்னுதாரணமாக பார்க்கிறேன். இந்த கவர்மெண்ட் மேலே எனக்கு இருக்கக்கூடிய விமர்சனமே இதுதான். இன்றைக்கி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குன்னு உங்கள் இஷ்டத்துக்கு தூக்கி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போயிடுறது நாளைக்கு இது தவறான முன்னுதாரணமாக்கி அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு உலகத்தில் எங்கேயாவது கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்து கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? முதல்ல நிவாரண நிதியிலேருந்து 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கொடுப்பாங்கப்பா. இன்னொன்று அதுவும் சார் தான் மேல இருக்க பழியை வந்து புரியுதுங்களா? 66 பேர் என்னமோ இறந்தாங்க இல்லையா, அந்த குடும்பம் எல்லாருமே வந்து போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அது பெரிய சிக்கலாக்கி இருக்கும். ஸோ அந்த நிமிஷத்துல அவங்க எல்லாரும் வாயை அடைக்கிறதுக்கு நீங்க இதை பண்றீங்க. ஆனா இது அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு வேலை. அவங்க எல்லாருமே வேலை பார்க்குறவங்க, தொழிலாளர்கள், அவங்கள நம்பி தான் வந்து அவங்க குடும்பம் இருக்குது. அந்த டைமில் எனக்கு கூட என்ன தோணுச்சுன்னா, 10 லட்சம் கொடுப்பதன் மூலமாக அவங்களுக்கு அது உதவியாக தான் இருக்கும், மனைவிகளுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும். ஆனால் அவ்வளோ பணம் வச்சுருக்க திமுகவோட பணத்தை கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த தவறுகள்லாம் வந்து நடக்காமல் இன்னொரு ஆங்கிள் இருந்து பாருங்க மாலதி. இதை நீங்கள் இந்த குடும்ப தலைவர் இறந்து விடுகிறார் என்பது நியாயம்தான், உண்மைதான். வயிற்று பொழப்புக்கு வழி இல்லாமல் தானேம்மா பட்டாசாலையில் போய் வேலை செய்கிறாங்க, மகிழ்ச்சியோட வேலை செய்கிறாங்க. நான் நமது நிகழ்ச்சியில் இந்த பட்டாசாலையில் அவங்க படுற கஷ்டத்தை சொல்லியிருக்கேன். நான் கை பூரா மருந்தாக இருக்கும், மூஞ்சில் மருந்தாக இருக்கும், வாயில் மருந்தாக இருக்கும். எப்படி போய் உணவு உண்ணுவீங்க? அதை மீறி அந்த பகுதி பூரா போய் பட்டாசாலையில் வேலை செய்கிறதுக்கான முக்கியமான காரணம் சாப்பிடணும் இல்லையா? அதனால தான் அந்த ஏழைகள் போய் அந்த பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க. அங்கே ஏற்படக்கூடிய விபத்தில் செத்து போகிறாங்க, கொடூரமாக இறக்குறாங்க. 3 லட்ச ரூபா தரீங்க. இலை வீட்டுக்கு போய்ட்டு கலாச்சாரத்தை குடித்தவன் அவனோட மகிழ்ச்சிக்கு தானேப்பா குடித்தான், வயிற்று பொழப்புக்காக குடித்தான். அப்போ இதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க மாலதி, சொல்லுங்கள்? அந்த கலாச்சாரத்தில் இறந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபாய் போனது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. ஆனால் உலகத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி அரசாங்கத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாளை இந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பிறகு தமிழகத்தில் பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்ததா நடக்கவில்லையா? சொல்லுங்கள். நடந்தது, நிறைய நடந்தது. ஒரு வாரத்திற்கு முன்பு பல்லாவரத்தில் ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையா? 14 வயசு குழந்தை வீட்டுக்கு மினரல் வாட்டர் கேன் போட வரவன், அவன் அந்த பெண்ணோடு பழகியது இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸை பூரா கூட்டு வரான்ப்பா, 7-8 பேரை. கொடூரமான சம்பவம். கொடுத்தீங்களா? பெண்களின் மீது அக்கறை இருந்தால் இதுக்கு கொடுத்துருக்கணும் மாலதி. சார் பணம்ன்றதை தாண்டி சார் இது தொடர்பான கவுன்சிலிங்ஸு இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இப்போ ஞானசேகரன் மாதிரியானவங்க மாட்டுறாங்க இல்லையா, அந்த மாட்டும்போது அவங்க மேலே கரெக்டான குற்றச்சாட்டுகளை நிரூபித்து அவங்களுக்கு தண்டனைகள் வாங்கி தருது. இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இவங்க இதை அரசியலாக்குறாங்க. இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். மக்கள் வரி பணத்திலேருந்து எடுத்து நீங்கள் இந்த 10 பேருக்கு 2.5 கோடி ரூபாய் கொடுக்குறீங்கன்னா இது அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டமாக நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த 25 லட்சம் இல்லை, தலா 50 லட்சம் கொடுங்க. உங்கள் கட்சி பணத்துலேருந்து கொடு, இல்லை உங்கள் மாப்பிள்ளை வச்சுருக்கிற மர்மம் வச்சுருக்கிற வாட்சை விற்று கொடுங்க காசை, எனக்கு பிரச்சனை இல்லை. இது எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இந்த ராஜா வந்து மேலேருந்து தங்க காசுகளை விட்டுற மாதிரில இருக்குது இந்த வேலை. இல்லை சார், இது ஒரு உதாரணம் சொல்லலாம் சார். இப்போ வீட்டில்
அப்பா அம்மா வந்து வெளியூருக்கு போகும்போது குழந்தைங்க அழுவும், நான் வரேன் நானும் வரணும். அப்போ காசு கொடுத்து சமாளிப்பாங்க. காசு வச்சுக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கேட்குற டிமாண்ட் வந்து இல்லை அவங்க கூட வரேன், இல்லை நானும் ஊருக்கு வரேன். அதாவது இதில் நான் நியாயம் கேட்குறேன், இல்லை காசை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அந்த குழந்தையோட நியாயம் வந்து நான் ஊருக்கு வர்றது தான். அப்படி வந்து காசை கொடுத்து வளர்க்குற குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து எப்படி சொல்கிறது, லைக் அவங்களுக்கு குடும்பம்னா என்னன்னே தெரியாது, உருப்படாமல் போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அந்த ஆட்சிக்கு எதிராக நடந்தா, இல்லை அவங்க கைப்பற்றணும், அந்த 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 விஷயத்தை கைப்பற்றணும், அவங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா அது காசு கொடுத்து சமாளிச்சிடுவாங்க. இது யார் இந்த அதிகாரிங்க கொடுக்குற ஐடியான்றது தெரியுதா உங்களுக்கு? இதில் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா? கலாச்சாரம் கொடுத்து செத்தவொடனே இவங்க பண்ண தப்பு, இந்த அதிகாரிங்க பண்ண தப்பு. சார் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துலாம் சார். மெரினாவில் ஏர் ஷோ நடக்குது, குடிய தண்ணி வைக்கல, நெரிசல் 5 பேர் சாகுறான் சார், 5 லட்ச ரூபா கொடுத்துலாம் சார். இது பொள்ளாச்சி மேட்ரு சார், தான் சார் நல்ல சமயம் 25 லட்ச ரூபா கொடுத்துலாம் சார். அப்படியா? என்னையா கவர்மெண்ட் இது? அண்ணா நகரில் நடந்த அந்த சிறுமிக்கு நடந்த விஷயம் பற்றி இவங்க சொல்கிறாங்கல்ல, இங்கே பொள்ளாச்சியில் அதிமுக இப்படி பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. அவரது அதிமுக அரசு தான், நீங்கள் இல்லையோ கரெக்டாக குறிப்பிட்டார், அதிமுக அரசு தானே இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது.